வணக்கம் நண்பர்களே. மீடியா தமிழன் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கே நீங்கள் கேட்கப் போவது வெறும் கண்டென்ட் அல்ல, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன். நாங்கள் தமிழ் மக்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பிளாட்ஃபார்ம். இங்கே பாலிடிக்ஸ்ல இருந்து என்டர்டெயின்மெண்ட் வரை, டெக்னாலஜியில இருந்து லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் வரை எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க கிடைக்கும். இந்த ஜேர்னில நீங்களும் பார்ட்டாக வேணும். உங்கள் சப்போர்ட் இல்லாம நாங்கள் இன்கம்ப்ளீட். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டாபிக்ஸ் பத்தி கேட்க விரும்புறீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் உங்கள் ரிக்வெஸ்ட பிரையாரிட்டியா எடுத்துக்குவோம். சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நம்ம லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நாங்கள் ரெகுலரா குவாலிட்டி கண்டென்ட் அப்லோட் பண்ணுவோம். உங்கள் வேல்யூபிள் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணும். மீடியா தமிழன் ஃபேமிலியில் ஜாயின் ஆகுங்கள். நாம் சேர்ந்து தமிழ் கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணுவோம். மலையாள படம் ஏகோவின் கிளைமேக்ஸ் ரகசியம் என்ன தெரியுமா? இது ஒரு சாதாரண மிஸ்ட்ரி த்ரில்லர் இல்ல. குரியச்சன் என்ற நாய் வளர்ப்பாளர் காணாமல் போனதற்கு பின்னால் இருக்கும் அதிர்ச்சிகரமான உண்மை உங்களை வியப்பில் ஆழ்த்தும். குரியச்சன் இறந்துவிடவில்லை, அவர் உயிருடன் இருக்கிறார். ஆனால் ஒரு ரகசிய குகையில் சிறப்பட்டிருக்கிறார். யார் அவரை சிறையில் அடைத்தது? அவரது மனைவி மிலாத்தி தான். இது வெறும் கோபத்தில் செய்த காரியமில்ல, இது ஒரு கணக்கு வழக்கு பார்த்த பழிவாங்கல். மலேசியாவில் இருந்த காலத்தில் மிலாத்தி ஜோய் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு கணவர் இருந்தார். ஆனால் குரியச்சன் மிலாத்தியின் மீது ஆசை கொண்டார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? மிலாத்தியின் உண்மையான கணவரை சிறையில் அடைக்க வைத்தார். பிறகு மிலாத்தியிடம் போய் உங்க கணவர் இறந்துவிட்டார் என்று பொய் சொன்னார். துக்கத்தில் இருந்த மிலாத்தியை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டார். இந்த உண்மை பல வருடங்களுக்கு பிறகு மிலாத்திக்கு தெரிய வந்தது. மோகன் போத்தன் என்பவர் குரியச்சனை தேடி வந்தபோது அவர் மிலாத்தியிடம் இந்த உண்மையை சொன்னார். அப்போதுதான் மிலாத்திக்கு தெரிந்தது, தன் வாழ்க்கையே ஒரு பொய்யின் மீது கட்டப்பட்டிருக்கு என்று. இங்கேதான் கதையின் மிக சுவாரஸ்யமான பகுதி வருகிறது. மிலாத்தி எப்படி பழிவாங்கினார் தெரியுமா? குரியச்சன் வளர்த்த அதே வேட்டை நாய்கள் கொண்டுதான். குரியச்சன் தன்னை பாதுகாக்க வளர்த்த நாய்கள் இப்போது அவரை சிறையில் அடைக்க பயன்படுத்தப்படுகின்றன. இது எவ்வளவு பெரிய ஐரானிக்கல் ஜஸ்டிஸ்! மிலாத்தி படிப்படியாக அந்த நாய்களின் மீது முழு கட்டுப்பாட்டையும் பெற்றார். இப்போது அந்த நாய்கள் குரியச்சனுக்கு உணவு கொண்டு போகின்றன. ஆனால் அவரை வெளியே வர அனுமதிக்கவில்லை. அவர்கள் குரியச்சனின் காவலர்களாகவும் உணவு வழங்குபவர்களாகவும் செயற்படுகின்றன. இந்த கதையில் பியூஸ் என்ற கேரக்டர் மிக முக்கியமானது. பியூஸ் ஒரு சாதாரண வேலையாள் இல்லை. அவர் குரியச்சனால் வளர்க்கப்பட்ட, அவருக்கு மிகுந்த விசுவாசமான ஒரு மனித நாய் போன்றவர். அவருடைய ஒரே நோக்கம் தன் மாஸ்டரை கண்டுபிடிப்பது. பியூஸ் போலி அடையாளத்துடன் மிலாத்தியின் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தார். அவர் குரியச்சனை தேடிக் கொண்டிருந்தார். ஆனால் மிலாத்தி அவருடைய உண்மையான அடையாளத்தை கண்டுபிடித்து விட்டார். அவர் பியூஸிடம், நீ குரியச்சனின் நம்பகமான ரைட் ஹேண்ட் தானே என்று கேட்டார். கிளைமேக்ஸில் பியூஸ் குரியச்சன் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டார். மிலாத்தி பைனாக்குலஸ் கொண்டு மலைகளை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து அவருக்கு சந்தேகம் வந்தது. பியூஸ் மிலாத்தியை தாக்க முயன்றார். ஆனால் அப்போது என்ன நடந்தது தெரியுமா? அவரை சுற்றி கோபமான நாய்களின் கூட்டம் வந்து நின்றது. அந்த நாய்கள் இப்போது மிலாத்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. பியூஸுக்கு அப்போதுதான் புரிந்தது, அவரும் இப்போது மிலாத்தியின் சிறை கைதி ஆகிவிட்டார் என்று. இந்த படத்தின் மிக பவர்ஃபுல் டயலாக் என்னவென்றால், மிலாத்தி சொல்வது, பாதுகாப்புக்கும் கட்டுப்படுத்துதலுக்கும் இடையிலான வித்தியாசம் மிக மெல்லியது. இது எவ்வளவு டீப் மீனிங் கொண்ட வார்த்தைகள்! குரியச்சன் அன்பு என்ற பெயரில் மிலாத்தியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இப்போது காலச்சக்கரம் சுழன்று மிலாத்தி அதே நாய்களைக் கொண்டே குரியச்சனை ஆயுள் சிறையில் தள்ளுகிறார். இந்த படத்தின் சென்ட்ரல் தீம்ஸ் என்னவென்றால் ஃப்ரீடம் மற்றும் பவர். இயக்குனர் காட்டியிருக்கும் விஷயம் என்னவென்றால், விலங்குகள் யாரிடம் உண்மையான அன்பு இருக்கிறதோ அல்லது யார் அவற்றை திறமையாக கையாளுகிறார்களோ அவர்களுக்கே விசுவாசமாக இருக்கும். நாய்களின் லாயல்டி என்பது ஆட்டோமேட்டிக் இல்லை, அது ஏர்ன் பண்ண வேண்டியது. குரியச்சன் நாய்களை வளர்த்தார், ஆனால் மிலாத்தி அவற்றின் மனதை வென்றார். இதுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய மெசேஜ். இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரியில் பொய்டிக் ஜஸ்டிஸ் இருக்கிறது. குரியச்சன் மிலாத்தியின் வாழ்க்கையை அழித்தார், அவரது உண்மையான கணவரை பிரித்தார். இப்போது அவரே தனது சொந்த டூல்ஸ் கொண்டு ட்ராப் ஆகிவிட்டார். அவர் வளர்த்த நாய்கள் இப்போது அவரது ஜெயிலர்ஸ். ஏகோ படம் நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த படத்தின் கிளைமேக்ஸ் மிக கிளவர்லி ரிட்டன். இது ஒரு சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி இல்லை, இது ஹியூமன் சைக்காலஜி மற்றும் அனிமல் பிஹேவியர் பற்றிய டீப் ஸ்டடி. இந்த கதையில் இருக்கும் மிகப்பெரிய ஐரணி என்னவென்றால்,
குரியச்சன் பவர் மற்றும் கண்ட்ரோல்காக எல்லாவற்றையும் செய்தார், ஆனால் இறுதியில் அவரே பவர்லெஸ்ஸாக ஆகிவிட்டார். மிலாத்தி பேஷண்டாக இருந்து சரியான நேரத்தில் சரியான மூவ் செய்தார். இந்த படம் நமக்கு சொல்லும் மெசேஜ் என்னவென்றால், பிட்ரேயலுக்கு எப்போதும் கான்சிக்வென்சஸ் இருக்கும். குரியச்சன் நினைத்தார் தான் ஸ்மார்ட்டாக மிலாத்தியை மேனிப்புலேட் செய்துவிட்டார் என்று. ஆனால் மிலாத்தி அவரை விட ஸ்மார்ட்டாக இருந்தார். இந்த த்ரில்லர் படத்தின் எண்டிங் மிக பவர்ஃபுல்லாக இருக்கிறது. பியூஷ் சர்வைவ் ஆவாரா இல்லையா என்பது அன்கிளியராக விடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று கிளியர், மிலாத்தியின் வெஞ்சன்ஸ் கம்ப்ளீட் ஆகிவிட்டது.